அதான் சார் அந்த காலத்துல நடந்துச்சு, இப்ப கிடையாது. இந்த காலத்துல படம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாருல. இன்னைக்கு நடந்து வந்து யாரும் படம் எடுக்கலையே. டைரக்டர் யாரு? கார்ல தானே வர்றாரு. இதுல வர்றேன்னு ஒண்ணு கேள்வி கேக்குறீங்கல்ல, அவர் கார்ல வர்றாரு. இப்ப கார்ல வந்தா என்ன சொல்றேன், என் பேர் சதா சார், ஓபனா சொல்றேன். நான் ஜாதி வச்சு இல்ல சொல்ல மாட்டேன் தான் போறதுன்னு சொல்லிட்டீங்களே. பார்த்த வரைக்கும் ஒண்ணும் இல்லைங்கிறதுனால பிரச்சனையே இல்லைன்னு எப்படி சொல்றீங்கன்னு அவர் கேட்கிறார். நீங்க உங்க ஜாதி பேரை சொல்லிட்டு காஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க. நான் கொங்கு பகுதியை சேர்ந்தவன். சரி, அந்த பகுதியில இந்த மாதிரி கிடையாதுங்கிற. சங்கர் கௌசல்யாவும் கோகுல்ராஜும் எந்த பகுதியை சேர்ந்தவங்க சார்? உடுமலை பகுதி தான். அவங்களுக்கு என்ன சார் நடந்துச்சு? என்னால இந்த குற்ற உணர்வு தாண்ட முடியாது. அதை நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். ஏன் ரிப்பீட்டா எனக்கு நீங்க இதை சொல்றீங்க? நீங்க சொன்ன அந்த ஊழலை சொல்லுங்க, பெண்ணடிமைத்தனத்தை சொல்லுங்க. சரி, உங்களுக்கு நல்ல மனசு, உங்களுக்கு ஒரு படம் போதும். இப்ப அண்ணன் இருக்காரு, கண்டிப்பா. இப்ப இவருக்கு 5 படம் எடுத்தா தானே புரியும். கண்டிப்பா. தலைவரே, எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? அது ஒண்ணுமில்லடா கந்தசாமி, எங்க அப்பா பேரை எப்படி வரலாற்றுல பொறிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். வடக்கல்ல வடையை பொறிக்கிற மாதிரி ஈஸியா சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது வரலாறு அவ்வளவு ஈஸி இல்ல. எங்க அப்பா இந்த ஊர்ல 15 வருஷமா பிரசிடண்டா இருந்திருக்காரு. ஆமா, அதுக்கப்புறம் நான் 5 வருஷமா இருந்துட்டு வரேன். ஆமா, உங்களுக்கு அப்புறம் உங்க பையன் இருப்பா, உங்க பையனுக்கு அப்புறம் கோலி குண்டு விளையாண்டுக்கிற உங்க பேரன் இருப்பா. அதுக்கே ரொம்ப சடிச்சுக்கிறேன். ஓட்டு மக்கள் தானே போடுறாங்க, நாங்களே ஒண்ணு போட்டுக்கலையே. அது என்னமோ கரெக்ட் தான் தலைவரே. ஆமா, உங்க அப்பா வரலாற்றுல இடம் பிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போறீங்க? எங்க அப்பா 15 வருஷமா பிரசிடண்டா இருந்தப்போ நிறைய செஞ்சிருக்காரு. நிறைய செஞ்சிருந்தா இந்த ஊர் டெவலப் ஆயிருக்கணுமே. நான் செஞ்சிருக்காருன்னு சொன்னது எங்க வீட்டுக்கு. ஆரம்பத்துல கஞ்சிக்கே வழி இல்லாத எங்களை கார்ல போக வச்சாரு. எதுக்குமே வழி இல்லாத எங்களை ஏரோப்ளேன்ல போக வச்சாரு. அதுக்குதான் எங்க அப்பா நினைவா நம்ம ஊரு குளத்துக்கு நடுவுல ஒரு 140 அடியில எங்க அப்பா யூஸ் பண்ண பேனாவை நினைவு சின்னமா வைக்கலான் இருக்கிறேன். அது எதுக்கு குளத்துக்கு நடுவுல தண்ணி தொட்டு எழுதிருக்கா? ஆட அதுல எழுத முடியாது. எழுதாத பேனா பாக்கெட்ல இருந்தாவே தூக்கி வீசிடுவோம். நீங்க அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கணுங்கிறீங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ போய் மொத்த கவுன்சிலர்ல எல்லாம் கட் பண்ணி கூட்டு வா. எல்லாரும் ஒப்புதலோட கையெழுத்து போடணும். உங்க அப்பாக்கு நீங்க நினைவு சின்னம் கட்டுறதுக்கு அவனுக்கு எதுக்கு கையெழுத்து போடணும்? ஆட நான் கட்டல, நம்ம பஞ்சாயத்துக்கு வந்த ஃபண்ட் எடுத்து கட்டணும். யோ, நான் கூட என்னதான் அரசியல்வாதியா இருந்தாலே அப்பா மேல எவ்வளவு பாசமா இருக்காருன்னு நினைச்சேன். ஏயா, இவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்காருல்ல, உங்க சொந்த செலவுல வைக்க வேண்டியது தானே. அதுக்கு அரசாங்க பணத்தையும் ஆட்டை போட வேண்டியது. உங்க அப்பாவோட பேரை வச்சு குளத்துக்கு நடுவுல 140 அடியில் ஒரு தண்ணி டேங்க் கட்டு ஊர் ஊர தண்ணி பிரசரா போகு. இல்ல உங்க அப்பா பேர்ல 140 அடியில் ஒரு ஆஸ்பத்திரி கட்டு, கொரோனா வந்தா எல்லாம் போய் படுத்துக்குவாங்க. அதுவும் இல்லைன்னா 140 அடியில் ஒரு ஸ்கூல் கட்டு, எல்லாரும் வந்து படிச்சுட்டு போவாங்க. சின்ன வயசுல பென்சில சீவி இத்தினூண்டாயிரு, அப்ப கூட அதை வீசாம பாக்ஸ்லயே வச்சிருப்போம். ஏன் தெரியுமா? ஏன்னா அதுல எழுத முடியும். அது எழுதுச்சுன்னா இத்தினூண்டு இருந்தாலும் அது யூஸ் ஆகு. உன் பேனா எவ்வளவு பெருசு இருந்தாலும் எழுதலைன்னா அது யூஸ் ஆகாது. இந்த துண்டை முதல்ல தோல்ல போடு. எதுக்கு தலைவரே? கட்சி துண்டு உன் கழுத்துல இல்லைன்னா நீ நாய் தரம் பேச ஆரம்பிச்சிருவேன். அந்த துண்டு உன் கழுத்துலயே இருக்கட்டு. இங்க பேர் பேனா சில வச்சுன்னு வருஷம் அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அந்த கான்ட்ராக்ட் உனக்கு தான். அதுல என்ன தலைவரை மெயின்டெனன்ஸ் வரப்போகுது? ஒரு பெயிண்ட் அடிக்கணும், 4-5 பல்பு மாட்டணும். இதுல என்ன கமிஷன் வந்துட போகுது? இதுக்குத்தான் எங்க அப்பன் சிலையை வைக்காம பேனா சிலையை வச்ச. பேனாக்கு இங்கு நிரப்பணும்ல.